உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த அழகர் பேச்சை கேட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரதி, முதல்ல அவ எதுக்கு வந்தான்னு கேளு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போக சொல்லு. சொல்லிட்டு போகாம இங்கேயே உன்ன மாதிரியும் பாட்டி மாதிரியும் டேரா போடுவேன்னு நினைச்சியா? ஏத்தா ஆண்டாளே, ஏத்தா தேவையில்லாம எதுக்கு பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? பட்டுன்னு வந்த விஷயத்த சொல்லிட்டு வாத்தா கிளம்புவோம். பாரதி, வர முகூர்த்தத்துல எனக்கும் என் அப்பா பாக்குற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். ஃப்ரெண்டுங்கிற முறையில முதல் அழைப்பு உனக்கு தான். என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்ளோ நாள் பைத்தியமா தாண்டி இருந்த, ஆனா இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்க. பசுமாடு பச்சை புல்ல மேயுதுன்னு எரும மாடு அரளி செடியை தின்னு செத்துச்சான். அந்த மாதிரி என் பேரனை பழி வாங்குறேன்னு சொல்லி அவ தலையில அவளே மண்ணவாரி போட்டுக்க வேணான்னு சொல்லு. இங்க பாருத்தா, என் மவளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல சொல்லிவிட்டேன். இனிமேலு எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க நடப்போம். என்னமோ இத்தனை வருஷமா அடுத்தவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்ட மாதிரி பேசுறீங்க. எப்பவுமே உங்க இஷ்டப்படி தானே எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. இப்ப நீ எதுக்கு என் அப்பாவை திட்டிட்டு இருக்க? எப்ப நாங்க கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வரலையோ அப்பவே நாங்க உன்னை மதிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் 2 பேரும் அப்படியே மதிச்சு கிழிச்சுங்களாக்கும். அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆண்டாளு, ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். நான் ஒன்னும் அவசரத்துல முடிவு எடுக்கலாம் ஆதி. அப்படி நான் எடுத்த ஒரே ஒரு முடிவு, அன்னைக்கு அழகரை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னது மட்டும்தான். ஆனா இப்ப நான் தெளிவா யோசிச்சு முடிவெடுத்து தான் சொல்றேன். அவசரத்துல கட்டின தாலியை கழட்டிட்டு என் அப்பா பார்க்க போற மாப்பிள கட்ட போற அந்த தாலியை கட்டிக்கிட்டு நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ போறேன். ஏய், என்னடி பேசுற நீ? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க இருந்தா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காதா? அவன் சின்ன பிள்ளையா? ஏண்டா, அப்போ உன் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, முடிவு பண்ணிவிட்டேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. எப்படா கல்யாணம்? இந்தா இன்னில இருந்தே. ஏன் இப்ப இருந்தே மாப்பிள பாக்குறேன். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம். பேச்சு மாற மாட்டீல்ல? தர்மலிங்க பேச்சு மாற மாட்டான். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம். அப்ப நானும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் மகளுக்கு கல்யாணம் முடிக்கிற அதே தேதியில, அதே நேரத்துல, அதே கோயில்ல என் பேரனுக்கும் வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. ஐயோ பாட்டி, அதுவும் இவளை விட அழகா லட்சணமா அளவா வாய் பேசுற ஒருத்திய பார்த்து அவனுக்கு கட்டி வைப்பேன்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.